த ஃபர்ஸ்ட் எம் இஸ் மூமெண்ட். என்ன செய்யணும்? சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ். இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு அழகான சூழலில் நல்ல ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாக்கிங் ஆர் ஜாகிங் எது வேணால் பண்ணலாம். இல்லையா, பேட்டை படத்தில் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ரூம்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்லைன்னா அதே ரூம்குள்ளே கண்ட மெனிக்கு குதிங்க. இந்த மாதிரி சடன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது நம்ம உடம்புல அங்கங்கே டேஸ் ஏற்படும். இது ஃபிசிக்கலாக வலிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்புக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் வேணும். அப்போ நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணுற ஹார்மோன் தான் என்டார்ஃபின். இது கார்டிசாலை டிசால்வ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் மூடு தரும். வலியால் தான் எடுக்கணும். த செகண்ட் எம் இஸ் மாஸ்ட்ரி. இந்த பெயின்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் நம்மளோட தன்னம்பிக்கையை குறைச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு படத்தை டைவர்ஷனே இல்லாமல் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. அந்த ஸ்கில்லை முழுசாக கற்றுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மூலமாக உங்கள் மைண்ட் செட் திரும்ப பழையபடி ஹீலாக ஆரம்பிக்கும். அந்த சேட் லூப் உடஞ்சி நீங்கள் ஒரு ஆக்ஷன் லூப்புக்குள்ளே போவீங்க. உங்கள் பிரெயின் முக்கியமான ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் டோப்பமைன். இந்த டோப்பமைன் உங்களோட மோட்டிவேஷனுக்கும் ஹாப்பினஸ்க்கும் ஒரு காரணி. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது மூலமாக உங்கள் ஃப்யூச்சர் அண்ட் நீங்கள் பக்குவப்படுவீங்க. த தேர்ட் எம் இஸ் மீட் அண்ட் கனெக்ட். ஆக்சுவலாக ஃபெயிலியருக்குள்ளே போனவங்க அதிகமாக தனியாக இருக்க விரும்புவாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகி யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, கத்துறது, ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோங்கிற பயத்தில் இவங்களே தங்களோட தனிமையை தேடிக்குவாங்க. ஓகே, இதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், மென்டாஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது பேசணும். பெட்ஸ் இருந்தால் அது கூட விளையாடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் சூழல் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் தான் ஆக்சிடாசின் அண்ட் செரட்டோனின். ஆக்சிடாசின் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே ஹோப்பையும் ஸ்டே கனெக்டட் ஃபீலையும் தரும். செரட்டோனின் அது நம்ம மைண்ட் செட்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இன்னும் எதுவும் முடியல, லைஃப் நல்லா தான் போகுது, மூவ் ஆன் பண்ணுங்கிற எனர்ஜியை கொடுக்கும்.